அண்மைச் செய்தி. சென்னை எழும்பூர் சட்டமன்ற தொகுதி கழக வெற்றி வேட்பாளர் மகிழன்பன் வேட்புமனு ஏற்கப்பட்டுள்ளது. அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர் மகிழன்பன் வேட்புமனு ஏற்கப்பட்டுள்ளது. அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் குணசுந்தரி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் குணசுந்தரி. எழும்பூர் தொகுதி கழக வெற்றி வேட்பாளர் வேட்புமனு ஏற்கப்பட்டுள்ளது. விரிவான விவரம். வணக்கம் சிகாமணி. தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் என்பது கடந்த ஏப்ரல் 30ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான நாட்களாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்த நிலையில் பல்வேறு கட்சிகளை சார்ந்த வேட்பாளர்கள் தொடர்ந்து வேட்புமனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் எழும்பூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் மகிழன்பன் கடந்த சனிக்கிழமை ஏப்ரல் 4ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். குறிப்பாக இந்த வேட்புமனு தாக்கல் செய்திருந்த நிலையில் இன்று அனைத்து வேட்பாளர்களின் வேட்புமனு என்பது சரிபார்க்கும் நிகழ்வு என்பது நடைபெற்றிருக்கும் சூழலில் தற்பொழுது அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் தனி தொகுதி அந்த எழும்பூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் மகிழன்பன் வேட்புமனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அவரது வேட்புமனு என்பது தற்பொழுது ஏற்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இவர் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்னதாகவே அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக இந்த எழும்பூர் தனி சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக மகிழன்பன் தனது வேட்புமனு செய்வதற்கு முன்னதாகவே புளியந்தோப்பு நெடுஞ்சாலை பெரியார் நகர் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு பகுதியில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியும் அதன் பின்னதாக புயப்பேட்டையில் உள்ள புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி ஆகியோரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியும் அதற்கு பின்னதாக சேத்துப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய எழும்பூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் சுரேஷிடம் அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழக எழும்பூர் தனி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் மகிழன்பன் வேட்புமனு தாக்கல் செய்திருந்த நிலையில் இன்று வேட்புமனு சரிபார்ப்பு நிகழ்ச்சியில் அவரது மனு என்பது தற்பொழுது ஏற்கப்பட்டிருக்கிறது. சிகாமணி, விவரங்களுக்கு நன்றி குணசுந்தரி.